ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம எஜுகேஸ்ட் தாங்க. இது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்மில் நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டிங், கோடிங் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும்படி சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபீஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. HCF, highest common factor. 3 number கொடுத்துட்டு HCF கேட்டுட்டா நம்ம L division method நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ L division method யூஸ் பண்ணும்போது 12, 24, 48. இந்த 3 நம்பருக்கு வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கும் போது இந்த 3 நம்பரும் சேர்ந்து ஒரே நம்பரால நம்ம டிவைட் பண்ணலாம். என்ன நம்பர்னா இது 3 நம்பருமே ஈவன் நம்பர், அதனால நம்ம 2 ஆல டிவைட் பண்ணலாம். 12 எத்தனை 2 இருக்குன்னா 6 2 சார் 12, 24ல 12 2 சார் 24, நெக்ஸ்ட் 48ல எத்தனை 2 இருக்குன்னு பார்க்கும்போது 4ல 2 2 சார் 4, 8ல 4 2 சார் 8, இப்போ 24 2 சார் 48. நெக்ஸ்ட் என்ன, இங்க என்னன்னா நம்ம 3 நம்பர் சேர்ந்து ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியும். 3 நம்பருமே ஈவன் நம்பர், அதனால 2 ஆல் டிவைட் பண்றோம். 6ல எத்தனை 2 இருக்குன்னா 3 2 சார் 6, 12ல எத்தனை 2 இருக்குன்னா 6 2 சார் 12, நெக்ஸ்ட் 24ல எத்தனை 2 இருக்குன்னா 12 2 சார் 24. நெக்ஸ்ட் இங்க என்ன 3 நம்பர் சேர்ந்து ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியும். எந்த நம்பர்னா 3 ஆல் டிவைட் பண்ணா 3ல எத்தனை 3 இருக்குன்னா 1 3 இருக்கு. 6ல 2 3 சார் 6, 12ல 4 3 சார் 12. நெக்ஸ்ட் என்ன, இங்க என்னன்னா இந்த 3 நம்பரை சேர்ந்து இங்க டிவைட் பண்ண முடியாது. அதனால நம்ம டிவைட் பண்ண நம்பர் மட்டுமே எடுத்து மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது HCF. இப்போ HCF என்னதுன்னா 2 into 2 into 3, 2 2 சார் 4, 4 3 சார் 12. இதோட HCF என்னன்னா 12. இப்ப ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டோ அல்லது 2 நம்பர் கொடுத்துட்டோ HCF கேட்கும்போது இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு எடுத்துக்கணும். அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்மளுக்கு HCF வரலாம், அல்லது அதை விட ஸ்மால் நம்பர் தான் என்னன்னா நமக்கு HCF வரும். இப்போ 12 விட சின்ன நம்பர் தான் என்னன்னா நம்மளுக்கு HCF வரும். இங்க அதே போல தான் என்னன்னா இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் 12 வந்து நமக்கு HCF வந்திருக்கு. சம்டைம்ஸ் என்னதுன்னா இதை விட ஸ்மால் நம்பர் நம்மளுக்கு வேற ஏதாவது நம்பர்கள் வந்திருந்தா இதை விட சின்ன நம்பர் நம்மளுக்கு HCF வரலாம். நெக்ஸ்ட் 6 9 and 12க்கு வந்து HCF கேட்கும்போது இப்போ நம்ம L டிவிஷன் படி நம்ம யூஸ் பண்ண போறோம். 6 9 12. இப்போ இங்க வந்து நம்ம 3 நம்பருமே சேர்ந்து ஒரே நம்பரால நம்ம டிவைட் பண்ண முடியும். எந்த நம்பரால டிவைட் பண்ணோம்னா 3 ஆல. 6ல எத்தனை 3 இருக்குன்னா 2 3 சார் 6, நெக்ஸ்ட் 9ல 3 3 சார் 9, அடுத்து நெக்ஸ்ட் 12 வந்து 4 3 சார் 12. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்க 3 நம்பர் சேர்ந்து ஒரே நம்பரால டிவைட் பண்ண முடியாது. அதான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப டிவைட் பண்ண நம்பர் மட்டுமே எடுத்துக்கலாம். இப்ப 3 மட்டும் இருக்கு அப்படின்னா 3 இதோடைய HCF. என்னன்னா நமக்கு ஒரு HCF ஓட ஆன்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு HCF கேட்கும்போது இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுவோ அந்த நம்பர் நம்மளுக்கு HCF வரலாம், அல்லது அந்த நம்பரை விட ஸ்மால் நம்பர் தான் நம்மளுக்கு HCF வரும். இங்க இந்த 6 விட ஸ்மால் நம்பர் தான் 3 தான் நம்மளுக்கு HCF வந்திருக்கு. நெக்ஸ்ட் HCFல தேர்ட் क्वेश्चन, இங்க 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு HCF கேட்கும்போது நம்ம L டிவிஷன் படி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 4 6 9. இப்போ என்னன்னா இங்க ஒரு 3 நம்பர் கொடுக்கும்போது 3 நம்பருமே சேர்ந்து நம்ம இங்க இந்த இடத்துல டிவைட் பண்ண முடியாது. அதனால என்ன, எந்த ஒரு நம்பர்னாலே டிவைட் பண்ண முடியாது. பஸ் நம்ம 1ஆல நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். 1 அந்த 4ல எத்தனை 1 இருக்குன்னா 4 1 இருக்கு. நெக்ஸ்ட் 6ல 6 1 இருக்கு. 9ல 9 1 இருக்கு. என்னன்னா நம்ம என்ன 1ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். இப்போ என்னன்னா எந்த நம்பரால டிவைட் பண்ணா 1ஆல டிவைட் பண்ணிருக்குமா, அப்பனா இதோட HCF என்னதுன்னா 1. ஏன்னா 4 6 and 9 இந்த 3 நம்பருடைய HCF என்னதுன்னா 1. நெக்ஸ்ட் நம்ம 24 and 36 2 நம்பர் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 2 நம்பருக்கு வந்து நம்ம HCF ஃபைண்ட் பண்றோம். L டிவிஷன் படி நம்ம சால்வ் பண்ணும்போது 24 36. இப்போ 2 நம்பருமே ஈவன் நம்பரா, இந்த 2 நம்பருமே என்ன ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியும். எந்த நம்பரால 2 ஆல் டிவைட் பண்ணலாம். 24ல 12 2 சார் 24. இங்க என்னன்னா 36ல நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 3ல எத்தனை 2 இருக்குன்னா 1 2 இருக்கு, பேலன்ஸ் 1 இருக்கு. 16 ஆயிருக்கு. 16ல எத்தனை 2 இருக்குன்னா 8 2 சார் 16.
நெக்ஸ்ட் என்னன்னா இங்க என்ன 2 நம்பருமே ஈவன் நம்பர், இங்கேயும் நம்ம 2 நம்பர் சேர்ந்து ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியும். 2 ஆல் டிவைட் பண்ணலாம். 12 எத்தனை 6 2s are 12, இங்க 9 2s are 18. நெக்ஸ்ட் என்னன்னா இங்க என்னன்னா நம்ம மறுபடியும் என்னன்னா இந்த 2 நம்பர் சேர்ந்து நம்ம ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியும். எந்த நம்பரால 3 ஆல 6ல எத்தனை 3 இருக்குன்னா 2 3s are 6, இங்க 3 3s are 9. நெக்ஸ்ட் என்ன இங்க இந்த 2 நம்பர் சேர்ந்து ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. அதனால என்னன்னா இங்க எத்தனை நம்பர் கொடுத்திருக்காங்களோ அத்தனை என்ன ஒரே நம்பரால் டிவைட் பண்ண மாதிரி இருந்தா நம்ம டிவைட் பண்ணணும். இப்ப டிவைட் பண்ண முடியாத பஸ்ல விட்டுட்டு என்னன்னா டிவைட் பண்ண நம்பர் மட்டும் எடுத்து மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது HCF. இப்ப 2 into 2 into 3, 2 2s are 4, 4 3s are 12. இதோடைய HCF என்னதுன்னா 12. நெக்ஸ்ட் என்ன இங்க 5 and 8 கொடுத்திருக்காங்க. 5 and 8 இதுக்கு L டிவிஷன் படி நம்ம HCF ஃபைண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன 2 நம்பருமே சேர்ந்து நம்ம ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. அதனால என்னன்னா டிவைட் பண்ண முடியாத பஸ்ல நம்ம 1 ஆல எப்பயும் போல டிவைட் பண்ணிக்கலாம். 1 ஆல் டிவைட் பண்ணும்போது 5ல எத்தனை 1 இருக்கு, 5 1 இருக்கு. 8ல எத்தனை 1 இருக்கு, 8 1 இருக்கு. அவ்வளவுதான். இப்ப என்னன்னா இந்த 5 and 8 வந்து நம்ம 1 ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். இப்ப 1 மட்டுமே எடுத்து நம்ம ரைட் பண்ணா நம்மளுக்கு HCF கிடைச்சிருச்சு.